திருப்பரங்குன்ற இஷ்யூ போகுது. நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லுங்கன்றேன். அது சரியா தவறா, மக்கள் மேலே தப்பா, இல்லாட்டி நீதிபதி மேலே தப்பா, அங்கே பண்ணவங்க போராட்டக்காரர்கள் தப்பா, நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? செக்குலர் பாலிடிக்ஸ் தானே பண்ணுறீங்க. இது என்ன நடக்குங்கிறத பற்றி நீங்கள் முதல்ல உங்க பேசுங்க. இல்லை நேற்று தான் சார் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை பற்றி அவர் கொஞ்சம் எல்லா கட்சியும் பேசிட்டாங்க. நேற்று நைட் சம்மந்தப்பட்ட எல்லா கட்சியுமே அது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க, கண்டிச்சிருக்கிறாங்க, ஆதரிச்சிருக்காங்க. ஏதாவது நடக்குதுல்ல, ஏதாவது நடக்குதுல்ல. உங்களோட நிலைப்பாடு என்ன? பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்ன்றீங்கல்ல, சமூக நீதின்றல, பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சொல்கிறீங்கல்ல, இந்த விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்ற விஷயம் இல்லை, நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? ஏதாவது ஒரு பக்கம் வாங்க முடிவு பண்ணுங்கன்றேன். இல்லை அவர் தெளிவாக தன்னை என்ன தெளிவு இல்லையா தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. சரி, அப்போ அதை பேசணும்ல. கம்யூனிஸ்ட்கள் பேசுகிறாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி பேசுதுல, திமுக பேசுதுல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுதுல, எல்லா கட்சியும் பேசுகிறீங்கல்ல. உங்களுக்கு அந்த அடியலைக்கு தானே நீங்கள் பேசணுமா இல்லையா? ஏன் பேசல? சரி, கவின் கொலை வழக்கு ஏன் போல? இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு கண்டன அறிக்கை கூட விடலை. ஏன்னா ஓட்டு அரசியல் ஓட்டு போயிடும்னு. இப்போ இந்த விஷயம் நான் போச்சு, நைட்டு எல்லாரும் பேசிட்டாங்க. 2 நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சேஃப்டியாக நம்ம அறிக்கை விட்டுறது.